வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் நம நாராயணாய. மாயாஜால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக நிறைய வரவேற்கிறேன். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கணபதி பகவான் சித்து எடுக்கிறது. சரிங்களா? எளிய முறையில் கணபதி பகவானை நீங்கள் வணங்கிட்டு வாங்க. நான் சொல்கிற முறையில் வரும்பொழுது அவருடைய அருள் கிடைச்சிட்டு அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் கர்ம வினைகள்லாம் நீங்கும், தடைகள்லாம் எந்த தடையும் நீங்கும். உங்கள் வாழ்க்கை அதுக்கப்புறமா தினமும் நீங்கள் இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லி வணங்கிட்டு வந்தாலே போதும். உங்கள் வாழ்க்கை அவருடைய கைக்கு போயிடும். சிறப்பானதாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர் பார்த்து கொடுப்பார். உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையில் உருவாக்கக்கூடியெல்லாம் உங்களை விட்டு விலக்கி வச்சுக்குவார். அது மிக சிறப்பான மந்திரம். ஒரு வரி மந்திரம் தான். இதை கும்பிட்டுட்டு வாங்க. மந்திரத்துக்கு போகலாமா? ஓம் ஐயும் கிளியும் கம் கணபதியே நமக. ஓம் ஐயும் கிளியும் சவ்வும். சரிங்களா? ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் கம் கணபதியே நமக. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் பொறுமையாக. ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் கம் கணபதியே நமக. இது ஒரு எளிய மந்திரம். ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் கம் கணபதியே நமக. ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் கம் கணபதியே நமக. 108 ஊர் டெய்லி சொல்லிட்டு வாங்க. அருகம்புல் விநாயகர் படத்துக்கு அப்படியே கொஞ்சம் போட்டு கும்பிட்டுட்டு வாங்க. ஒரு மஞ்சள் பிள்ளையாரம் வெத்தலையில் பிடிச்சி வச்சு அதுக்கு பொட்டு வச்சு நீங்கள் அது கும்பிட்டு வாங்க. 48 நாள் கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை அவருடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். விநாயகர் ஒரு மகாசக்தி. நீங்கள் ஒரு சிறு தெய்வங்கள்லாம் எடுக்கிறாங்களா, அதெல்லாம் விட்டுட்டு விநாயகரை நீங்கள் பிடிங்க. அவரை வணங்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அவரால் கிடைக்கும். சரிங்களா? நல்ல ஒரு வேலை கிடைக்கும். சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். ரொம்ப சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூட அடுத்தது டிப்ஸு கிடைக்கிற மாதிரி இன்னொரு வருமானம் வர மாதிரியான ஒரு வேலையை கொடுப்பாரு. அதுதான் கணபதி பகவான். இது 48 நாள் முடிச்சோன்னா ஒரு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சதுரக்காய் அடிச்சுட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சதுரக்காய் ஒன்று அடிச்சுட்டு நீங்கள் வணங்கிட்டு வாங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த மந்திரத்தை மறுபடியும் மறந்துடாதீங்க. ஓம் ஐயக்கிளியும் சவும் கம் கணபதியே நமக. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்துங்க. 48 நாள் முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு விநாயகர்கிட்ட போய் நான் ஒரு 21 நாள் முதல்ல சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு நைட்டில் ஒரு டெய்லி 9 மணிக்குன்னா நைட்லேயே 9 மணிக்கே சொல்லி கும்பிட்டுவாங்க. இல்லை 9 மணிக்கு சொல்லி கும்பிட்டுவாங்க. மெதுவாக சொன்னால் கூட போதும். சரிங்களா? மெதுவாக உண்மை நிமிஷம் கங்கணபதி அது மாதிரி சொல்லிட்டு வந்தால் கூட போதும். குண்டு வாங்கிக்குவாங்க. அவருடைய அருளாலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தாலும் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? விநாயகரும் ஒரு மிகச்சிறந்த ஒரு கடவுள். அவரை பிடிங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் அழைச்சிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 180 வீடியோ என்னோடது இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ டைட்டில் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் அந்த முறையில் உங்களை சரி பண்ணிங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்தால். ஓகே, வாழ்க. நான் உங்கள் பத்திரகாளி கிருஷ்ணன். ஓம் ஐயும் கிளியும் சவும் கம் பத்திரகாளியே நமக. பை.